பேர் நாங்களும் அவருக்குத்தான் பிறந்தோம், எங்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்க அமைதியாக நின்றிருந்த தேவர், அவர்கள் எங்கள் மாவட்டத்து கிராம பகுதிகளில் விளைச்சல் முடிந்து நிலம் தரிசாகவும் நீர்நிலை வறண்டும் கிடக்கின்ற காலங்களில் கால்நடைகள் மேய்ச்சலுக்காக செல்லும். அப்போது பண்ணை மாடுகள், பட்டி மாடுகள் என்று 2 பிரிவாக இருக்கும். அந்த மாடுகளும் ஒன்றாக மேய்ச்சலுக்கு போகும். அந்த தருணங்களில் பண்ணை மாட்டினுடைய பசுவுக்கும் பட்டி மாட்டினுடைய காளைக்கும் உண்டான கலப்பில் பசுமாடு கருத்தரிக்கும். காலப்போக்கில் பசுமாடு கன்றை ஈனும். அந்த கன்று பண்ணை மாட்டின் உரிமையாளனுக்குத்தான் சொந்தமே தவிர பட்டி மாட்டு காளைக்கோ அதன் உரிமையாளனுக்கோ அது சொந்தமில்லை. உன்னுடைய காளை